ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கிறிஸ்பியான பாவக்காய் வறுவல் ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பாவக்காய் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு காம்பை நீக்கிட்டு ஸ்லேஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ண பாவக்காவை ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு ஆவி விட்டு எடுத்துக்கோங்க. தண்ணி கொதித்து காயில் ஹீட் ஏறினா போதும், அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆறுனதும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. காயை ஆவியில் வச்சு எடுக்கிறதுனால எண்ணெயில் காய் சீக்கிரமாக வந்துடும், கிறிஸ்பியாக இருக்கும், ப்ளஸ் எண்ணெயை குடிக்காது. இந்த மாதிரி கலர் மாறாமல் எடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காய்க்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ காய் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கடல மாவு, 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, காய்க்கு தேவையான உப்பு, தண்ணி தெளித்து காயை பிசறி 1/2 மணி நேரம் காயை மசாலாவில் ஊற விட்டுருங்க. இப்போ ஒரு வானலியில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் பாவக்காவை ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வர்ற மாதிரி வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்திங்கன்னா பாவக்காய் வறுவல்னே சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ், காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வறுவல் ரெடி ஆயிடுச்சு. கிறிஸ்பியான டேஸ்டியான ஆரோக்கியமான பாவக்காய் வறுவல் ரெடி.